லயலாமணி அதுக்கு மேலே ஒரு கொடுமை. ஒரு ட்வீட் படிக்கிறேன் நான். சரிங்களா? அதில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. யாரையும் சாதாரணமாக நினைக்காதே, காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். சாதாரணமானவர்கள் என்று நினைத்து புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தை உலுக்கி பார்த்தவர்கள் அப்படின்னு போட்டு கீழே சேகுவாரா. நான் சேகுவாராவோட பேர் வச்சிருக்கேன், சேகுவாராவோட புத்தகங்கள் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி சேகுவாரா எந்த இடத்துல சொன்னாருன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இப்படி சேகுவாரா சொன்னாரான்னு இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மாதிரி வரிகள் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? இல்லை தம்பி சேகுவாரா அதை சொன்னாரா? இல்லை தம்பி. சரி ஓகே நன்றி. இவரோட கமெண்ட்லேயே போய் பார்க்குறேன். மாடுன்னு ஒரு ஐடி கிராக்கை டேக் பண்ணி சேகுவாரா இப்படி சொன்னாரா அப்படின்னு கேள்வி கேட்டார். கீழே கிராக் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? சேகுவாரா இந்த வார்த்தைகளை சொன்னதாக நம்பகமான ஆதாரங்கள் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, விக்கி கோட் புத்தகங்கள் அல்லது அவரது உரைகளில் இது இல்லை. அப்படின்னா விக்கிபீடியாலையும் இல்லை, புத்தகங்கள்லையும் இல்லை, இவர் எங்கேயாவது மேடையில் பேசின மாதிரியும் இல்லை. எங்கேருந்து எடுத்தாரு? ஒன்றுமே புரியல. கேட்டால் இவரை அடிச்சு விடுவார். இல்லை அவரு படிச்சிருக்கலாம், எங்கேயாவது மேபி இருக்கும். சத்தமாக பேச சுத்தமாக பிடிக்காது, மொத்தமாக தூக்கிடுவோம். பை கார்ல் மார்க்ஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா சாமி முன்னாடி மட்டும் தான் சாந்தமாக பேசணும், சாக்கடை முன்னாடியில். கீழே பெரியார். நம்ம போட வேண்டியதான். எவன் கேட்பான்? என்ன வேணாலும் போடலாங்க. எவன் வாழ்க்கை ஒரு வட்டம், தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். கீழே அம்பேத்கர். இல்லைன்னா அடிச்சிட்டா அப்துல் கலாம்.